சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் படைத்த நிறுவனம் என்பது மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு தான். அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த அதிகாரத்தை அளித்திருக்கிறது. மாநில அரசுகள் அப்படி ஒரு கணக்கெடுப்பை சாதிவாரி அடிப்படையில் மேற்கொண்டால் கூட அதனை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான அதிகாரபூர்வமான தரவாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது. ஆனால் மீண்டும் மீண்டும் மாநில அரசு செய்யலாம் என்று பேசுவது விளங்கவில்லை. ஏற்கனவே ஓரிரு மாநிலங்களில் அவ்வாறு கணக்கெடுப்பு நடத்திய போது அதனை மக்கள் தொகை என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய ஒன்றிய அரசு. அதை ஒரு சர்வே என்கிற அளவில் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டது அல்லது அணுகியது. எனவே இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் கடைசி மனிதர்கள் வரை போய் சேர வேண்டும் என்றால் சாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதனால் பல்வேறு பாதிப்புகள் நேரும், மக்களிடையே சாதி அடிப்படையிலான முரண்கள் கூர்மைப்படும், ஒற்றுமை சீர்குலையும் என்கிற எதிர் கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களையும் மாநில அரசின் நலத்திட்டங்களையும் 100 விழுக்காடு அனைவருக்கும் சென்று சேரும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் சாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றியமையாத ஒரு தேவை. அதை செய்யக்கூடிய முழு அதிகாரமும் இந்திய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்வது, முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்வது வியப்பாக இருக்கிறது. ஏன் என்று விளங்கவில்லை. மூன்றாவது அணி, நான்காவது அணி, எத்தனை அணிகள் அமைந்தாலும் அடுத்து வர இருக்கிற 2026 தேர்தலிலும் இருதுருவ அணிகள் களத்தில் நேருக்கு நேர் மோதும் சூழல் தான் உள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான இன்னொரு கூட்டணி. அந்த கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று இன்னும் தெரியவில்லை. அந்த கூட்டணிக்கு தலைமை பாஜகவா அதிமுகவா என்பது கூட இன்னும் விளங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவானது என்று அதிகாரபூர்வமாக அறிவித்தார் என்பதை விட பாஜக அறிவித்தது என்பதுதான் நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை. ஆகவே அவர்கள் பிற கட்சிகளையும் சேர்த்து ஒரு அணியாக இன்னும் வடிவம் பெறவில்லை. பாமக தனி ஆவர்த்தனம் செய்கிறது. தேமுதிக அந்த அணியிலே இருந்த இன்னொரு கட்சி, அதுவும் இன்னும் தனது கூட்டணி எது என்பதை உறுதிப்படுத்தவில்லை. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தவர்களும் பிஜேபி கூட்டணியிலே இருந்தவர்களும் கூட இன்னும் இதுதான் எங்கள் கூட்டணி என்பதை உறுதிப்பட அறிவிக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு வடிவத்தோடு வலுவோடு தொடர்ந்து இயங்குகிற அணியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் உள்ளது. எதிர்வரும் 2026 தேர்தலில் இந்த கூட்டணியே மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு நான் ஏன் அட்வைஸ் பண்ணணும்? அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அவருக்கு தெரியும் எப்படி கட்சி நடத்தணும்னு. அந்த புரிதலோடு தான் அவர் களத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கான வழிகாட்டுதல் தருவதற்கு எவ்வளவு ஆட்கள் அவருக்கு இருக்கிறார்கள். அது கூட்டணி தலைவருடைய பொறுப்பு, அது எனக்குரிய பொறுப்பு இல்லை. வந்தா யார் வந்தாலும் ரெண்டு அடையாளப்படுத்தியிருக்கிற சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள், அவர்களை தவிர வேறு யார் இந்த கூட்டணிக்கு வந்தாலும் அதை அழைக்கக்கூடிய பொறுப்பு அல்லது உரிமை அல்லது அதிகாரம் திமுக தலைவருக்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவருக்குத்தான் உள்ளது. அப்படி அழைத்தால் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்போம், யாரை அழைத்தாலும், இந்த 2 தவிர.